ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஐஒய் டெரஸ் கார்டனுக்கு பேம்போ ஜாலி கிராஸ் மேட் எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு, அப்புறம் இந்த பேம்போ ஜாலியும் கிராஸ் மேட்டும் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், அதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டெரஸ் கார்டன் ஓவர்வியூ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துன்னு வாங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் டெரஸ் கார்டனை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெரஸ் கார்டனுக்கு பர்கோலா போட்டதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக ஓப்பனில் இருந்துச்சு. ப்ரைவசி மட்டும் இல்லாமல் சாயங்கால நேரத்தில் வெயில் ஃபுல்லாக அந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சுது. அதுக்காக அந்த வெயிலை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பேம்போ ஜாலி போடலான்னு ஐடியா பண்ணி அதுக்காக லோக்கலில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். எங்கேயுமே சுத்தமாக கிடைக்கல. அந்த பேம்போ ஒர்க் பண்ணுற ஆட்களும் கிடைக்கல. பட் அதுக்கு பதிலாக பேம்போ பிளைண்ட்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே அவைலபிள் இருந்துச்சு. சரி, அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தோம். பேம்போ ஜாலி மாதிரியே டபிள்யூபிசியில் ஒரு ஜாலி இருந்துச்சு. பட் அது நேச்சுரல் டச் இல்லை, எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. கடைசியாக சென்னை ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தது எலிஃபென்ட் கேட்டுக்கிட்ட பேம்போ ஒர்க் பண்ணுற கடைங்க நிறையா இருந்தது. அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கடையை அப்ரோச் பண்ணோம். ஏன்னா அவங்க மட்டும் தான் எனக்கு நான் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னாங்க. ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்த எல்லா கடையுமே ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வச்சுருந்தாங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் 100 110 இவங்களும் 100 ருபீஸ் தான் பண்ணாங்க. நான் ஆர்டர் கொடுக்கும் போது ஃபைனல் பண்ணும்போது எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. நான் கொடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 12x3 6x7, மொத்தமாக 78 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. ஆக்சுவல் காஸ்ட்டு 7800. ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு 5800 ஃபைனல் பண்ணாங்க. 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் 1 வீக் டைம் எடுத்தாலும் ஒர்க்கு செம்ம நீட்டாக இருந்துச்சு. நான் என்ன சைஸ் கொடுத்தனோ எக்ஸாக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு அவங்க ஒர்க்கு. இந்த பேம்போ ஒர்க் பண்ணுறவங்களோட லொக்கேஷனும் அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டனிங்கு தேவையான பிளைண்ட்ஸு, அப்புறம் ஃபென்சிங், இந்த பேம்போ ரிலேட்டட் என்னென்ன வேணுமோ எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் 1 வீக் கழிச்சு டெலிவரி கொடுக்கும்போது நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்ற ஐடியாஸ்லாம் கேட்டேன். நிறையா டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், இந்த பிளாஸ்டிக்கில் வச்சு டேக் பண்ணி விட்டுறலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு. பட் அவங்க அவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா அது காற்றடிச்சா புட்டுக்குன்னு போயிடும் அப்படின்னு. அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கட்டு கம்பியை வச்சு கட்ட சொன்னாங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் கடையிலேயே அந்த கம்பி இருந்தது. ஜஸ்ட்டு கட்டு கம்பி, ஒரு கட்டிங் பிளேடை வச்சு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த சைடில் வரக்கூடிய அந்த 3x12 ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் அந்த 6x7 ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு 3 அடி பாத் மாதிரி விட்டுருந்தேன். ஃப்ரண்ட்டில் பால்கனி போகிற மாதிரி விட்டுட்டு இது ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஆக்கணும்னு. அதுக்கு சென்டரில் ஒரு சப்போர்ட் வேணும் இந்த பேம்போ தட்டியை பிடிக்க. அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு ராடை வச்சு வெல்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஏன்னா வெல்டர் அந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு லேபரே நான் மினிமம் 600 ருபீஸ் கொடுக்கணும். அப்புறம் அந்த மிஷினுக்கு ரெண்ட்டு, அந்த ராடு இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது பெட்டர் நம்ம பேம்போ அந்த கொம்புலேயே போட்டுடலாம். அதை எங்கே கிடைக்கும்னு செக் பண்ணி பார்த்தோம். பக்கத்துலேயே கிடச்சிது. வெறும் 200 ரூபா தான் ஆச்சு. அதை வாங்கிட்டு கட் பண்ணி நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு நானும் என் டாட்டரும் சேர்ந்து தான் பண்ணோம். வித்தின் 1 to 1.5 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூங்கில் தட்டி ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் டெரஸை பார்த்திங்கன்னா அதோட ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மூங்கிலோட யூனிக்னஸ்ஸே ஒரு தனிங்க. அது போட்டதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பேம்போ ஜாலி போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணோன்னா, கிராஸ் மேட் போடலான்னு. நமக்கு கிராஸ் மேட்டை பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. அதனால் இன்டர்நெட்டில் போய் அதை பற்றி சர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன சைஸஸ் இருக்குதுன்னு. அதில் 3mm 4mm நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதில் நான் செலக்ட் பண்ணது 4mm திக்னஸ் உள்ள கிராஸ் மேட். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் போட போகிறது அவுட்டோரில், மழையிலையும் வெயிலையும் கிடக்க போகுது. சரி, அதனால் 4mm திக்னஸ் உள்ள கிராஸ் மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல செக் பண்ணது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் தான். அந்த 2 போர்ட்டல்லையுமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அபோவ் தான் இருந்துச்சு. 50, 60, 80 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணேன். அதில் எல்லா செல்லருமே அந்த ரேட்டில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு 1 வீக் டைம் எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். அதில் எல்லா ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ், 54, 58 பர் ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் தான் அவங்க ஃபிக்ஸடாக வச்சுருந்தாங்க. கடைசியாக எனக்கு ஒரு கடையில் மட்டும் 48 ருபீஸ்ன்னு சொல்லி 40 ருபீஸ்க்கு ஃபைனல் பண்ணார். பட் என்னென்னா அவர்கிட்ட 4 ஃபீட் உள்ள ரோல் தான் இருந்துச்சு.
ஓகே. நான் வந்து டெரஸ் கார்டனுக்கு ஃபுல்லாக போட போகிறதில்ல. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒன்லி அந்த கார்டன் பெஞ்ச் ஒரு இடமும் சிட் அவுட் ஏரியா வரைக்கும் போடலான்னு இருந்தேன். அந்த ஏரியா சைஸ் நான் எவ்வளோ விட்டுருந்தேன் ஐடியா பண்ணியிருந்தேன்னா 8க்கு 10ன்ற சைஸில். ஓகே, நம்மளுக்கு ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. 8 அடி உள்ள ஒரே ஷீட் வாங்கினா அபோவ் ₹60, ₹80, 100 கிட்டலாம் போச்சு. அவர் அந்த ஷாப் உள்ள கடைக்காரர் எனக்கு ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. இதே 2 ஷீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்துடும்னு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 4 ஃபீட்டில் 2 பீசஸ் வாங்கிட்டேன் 4x10ன்ட்டு. ஆனால் அதில் அவர் என்ன பண்ணாருன்னா 10 ஃபீட்டை கரெக்டாக கட் பண்ணாமல் ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணார். அது கட் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ யூஸ் ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். ஏன்னா இதே நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் கரெக்டாக அந்த சைஸுக்கு வந்துட்டுருக்கோம். அது எக்ஸ்ட்ரா விட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அமேசானில் வாங்கியிருந்தோன்னா எனக்கு நிறைய அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்க முடியாது. அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருந்திருக்காது. இப்போ நேரில் போய் பார்க்கும்போது தான் அதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அது டியூரபுளாக இருக்குமா. அதே மாதிரி கொஞ்சம் கடையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. நம்ம ஜஸ்ட் அது 10 ஃபீட்டுன்னு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டோம். பட் ஆனால் அது லே பண்ணும்போது தான் தெரியுது நிறையா கோர்சஸ் இருக்குது ஃப்ளோரில். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு நம்ம லோக்கலில் உள்ள அந்த ஷாப்பில் உள்ளவங்களாம் கைட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதே நம்ம அமேசானில் வாங்குறதுக்கும் லோக்கலில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு. நம்ம மணி கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அப்புறம் அவங்க லோக்கலில் உள்ள ஷாப்புக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகிடுது. தென் நம்ம அதை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நானே லே பண்ணேன். லே பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் அதை விரிச்சு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போய் செட்டில் ஆகிடுது, ஃப்ளோரில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம இதே வந்து ஸ்கொயராக உங்களுக்கு இருக்குது, இடையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, இந்த பில்லர்ஸு கார்னர்ஸ் வரலைன்னா நீங்கள் ஈஸியாக லே பண்ணிடலாம். இதே வந்து பில்லர்ஸ் இப்போ கார்னர்ஸ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். எனக்கும் பார்த்தீங்கன்னா 2 பில்லர் வருது, சின்ன சின்ன பில்லர்ஸு. சரி, அதை கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறு, டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிடுவேன். அது கோணையாக ஆகிடுச்சுன்னா பார்க்குற வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்காது. அதனால் அந்த ஷேப்பில் கட் பண்ணணும் அந்த பில்லர்ஸ் கிட்ட மேட்டை. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அதை கரெக்டாக கட் பண்ணேன். அது கட் பண்ண டூல்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்டேஷ்னரியில் பார்த்திங்கன்னா ₹20 தான். அந்த கார்ட்போர்ட் கட் பண்ணுற ஒரு கட்டர் கிடைக்கும், பிளைடு. அப்புறம் ஒரு மெட்டல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் அந்த 4 இன்ச்சு எனக்கு எக்ஸ்ட்ரா விட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா என்னோடய பில்டிங்கில் 2 இன்ச்சு கோர்ஸ் வருது. ஏன்னா வீடு கட்டும் போது ஹியூமன் எரர்ஸ் வரும். எல்லாருமே லேசர் டிப்பில் வந்து கட்ட மாட்டாங்க. எனக்கு ஒரு 2 இன்ச்சு வேரியேஷன் வந்துச்சு. கரெக்டாக அந்த 4 இன்ச்சு அவர் விட்டதுனால எனக்கு அந்த இடத்த விட்டு கட் பண்ணும்போது எனக்கு ஈவனாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினதுனால. அவ்வளோதாங்க. கிராஸ் மேட் போடுறது ரொம்ப ஈஸி. நீங்களே வாங்கி லே பண்ணிக்கலாம். அந்த கார்னர்ஸ் கட் பண்ணது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணுங்கள். அப்புறம் கட் பண்ண பீசஸை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் டெரஸ்க்கு என்ட்ராகிறதுக்கு நேராக ஒரு ஃபவுண்டைன் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கிராஸ் பாத் மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு க்ளூகன் போட்டு ஒட்டிட்டேன். அது ஒட்டினோடனே ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் மாறிடுச்சு. கிராஸ் மேட் போடுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளால் நேச்சுரல் கிராஸ்லாம் வளர்க்க முடியாது மாடி மேலே. இந்த கிராஸ் மேட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, எப்போ வேணுமோ போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம், தண்ணியில் வாஷ் பண்ணலாம், வேக்யூம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக குழந்தைங்க டைரெக்டாக போய் அந்த ஃப்ளோரில் அப்படியே உட்காந்து படிக்கலாம், சாப்பிட்லாம், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஈவினிங் டைமில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் அது. அங்கே உட்காரும் போதே அது ஒரு தனி வைப்பு தான். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டெரஸ் கார்டன் பண்ணணுன்னு ஐடியா பண்ணுறவங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ட் 2 பார்ட் 3ன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். கார்டன் பெஞ்சு, ஃபவுண்டைனு, அப்புறம் ஃபிஷ் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.